ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி சர்க்கரை பொங்கல். இந்த பொங்கலுக்கு நீங்களே இதே போல் குக்கரில் சுலபமாக சீக்கிரமாக செய்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். இதுக்கு தேவையான பொருளையும் பார்த்துருவோம். நான் 1 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 1.25 கப்பு பொடித்த வெல்லம், 1.25 கப்பு பொடித்த வெல்லம் எடுத்துக்கிடுங்க. கரெக்டான அளவாக இருக்கும். இதுக்கு 1/4 கப்பு பாசிப்பருப்பு போதும். ஒரு 10-15 முந்திரி பருப்பு, காஞ்ச திராட்சை, 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1 டீஸ்பூன் சுக்கு பொடி, நெய். உங்களுக்கு தேங்காய் போடணுன்னா அதில் கொஞ்சம் ஒரு 1/4 கப்பு தேங்காய் எடுத்துக்கலாம். இவ்வளோ தான் வேணும். இப்போ நம்ம பாசிப்பருப்பை வெறுங்கடாயில் வறுத்து எடுத்துருவோம். நம்ம வறுக்காமல் பச்சையாக போட்டோம்னா அது கொஞ்சம் குழகுழப்பாக இருக்கும். அது நல்லா லேசாக வறுத்து போடுங்க. நல்லா வாசனை வரணும், லைட்டாக செவந்து வரணும். அவ்வளோதான். இதை இப்போ இறக்கிடுவோம். இப்போ நம்ம அரிசியையும் பருப்பையும் சேர்த்து நல்லா கழுவி எடுத்துடணும். கழுவி அதில் குக்கரில் சேர்த்துருங்க. குக்கரில் சேர்த்துட்டு இதுக்கு ஒரு 4 கப்பு தண்ணி. நம்ம 1 கப்பு பச்சரிசி, 1/4 கப்பு இது பாசிப்பருப்பு சேர்த்தோம். அதுக்கு நீங்கள் 4 கப்பு தண்ணி போதும் இந்த அரிசிக்கு எனக்கு. இப்போ 2 பிஞ்சு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு குக்கரை மூடி வச்சுருங்க. பாருங்க, குக்கரை மூடிடுங்க. குக்கரை மூடிக்கிட்டு விசில் போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் 1 விசில் வரட்டு. அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி 3 விசில் வரணும். அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்ச வெல்லத்தை போட்டு அதில் 1/4 கப்பு கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு எல்லாம் கரைச்சி விட்டுருங்க. கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும். அதில் இருக்க கல், மண் ஏதாவது இருந்தால் நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். அதனால் நல்லா கரைச்சி விட்டுருங்க. பாருங்கள், நல்லா கரைஞ்சிட்டு இப்போ இதை ஒரு சைடில் வச்சுக்கிட்டு இப்போ வேறு ஒரு சின்ன கடாயில் நம்ம முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துடலாம். பாருங்கள், அதில் கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் விடுங்க. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் நெய் விடுங்க. நெய் அதிகமாக விட்டால் நல்லா வாசனையாட்டு இருக்கும். நான் 3 டேபிள் ஸ்பூன் தான் விட்டுருக்கேன். அதில் ஒரு 10-20 போல் முந்திரி பருப்பும் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கிடுங்க. அதையும் நல்லா லைட்டாக செவந்து வர்றது வரைக்கும் வறுத்து விட்டுட்டு நம்ம காஞ்ச திராட்சையும் போட்டுடணும். அதில் முதலே போடக்கூடாது, காஞ்ச திராட்சை தீஞ்சு போகும். பாருங்கள், இப்போ காஞ்ச திராட்சை உப்பி வரணும். பாருங்கள், இந்த காஞ்ச திராட்சை உப்பி வந்துட்டு இப்போ இதை ஒரு சைடில் வச்சுட்டு நம்ம குக்கரை திறந்துடலாம். பாருங்கள், குக்கரை திறந்து நல்லா வந்து இருக்குது. இப்போ லேசாக மசிச்சு விடுங்க. அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. மசிச்சு விட்டுட்டு நம்ம எல்லாம் போடலாம். பாருங்க, மசிச்சு விட்டாச்சு. இப்போ இதில் ஏலக்காய் பொடி, சுக்கு பொடி, நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பு, காஞ்ச திராட்சையும் அதிலே விட்டுருங்க. இதை நீங்கள் வெள்ளை தண்ணி விட்ட பிறகும் போடலாம். நான் முதல்லே போட்டுட்டேன். இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்ச வெள்ளை தண்ணியை விட்டுருவோம். இது கரெக்டான அளவில் இருக்கும். பாருங்கள், நல்லா கலந்து விடுங்க. அடுப்பை ஆன் பண்ணி தான் இருக்குது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அப்படின்னா தான் அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா அப்போ தான் அந்த வெல்லமும் அரிசி எல்லாமே சேர்ந்து ஒன்று போல் நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ 5 நிமிஷம் கிளறி அதுக்கு முறை நம்ம இறக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக இருந்தேன்னா கொஞ்சமாக சூடான பால் விட்டுக்கிடுங்க. விட்டு நல்லா கலந்து விட்டு இறக்கிடலாம். பாருங்கள், நான் இப்போ இறக்கி எடுத்தாச்சு. எனக்கு கரெக்டான பக்குவத்தில் இருந்து சுவையான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த பொங்கலுக்கு இதே போல் குக்கரில் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.